அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் தன்னுடைய அன்பான வணக்கங்களை அறிவித்துக் கொள்கிறேன். ஆனி மாத ராசி பலன்களை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் ஆனி மாதம் சிறப்பான மாதம், செல்வ செழிப்புள்ள மாதம், தரித்திரம் நீங்கி நோய்கள்லாம் நீங்கி மன அமைதி, தெம்பு, புதிய சக்தி, சொந்த பந்தம் எல்லாம் உறவுகள்லாம் நன்னா இருந்து விழாக்கள்லாம் கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கும் காலம். நீண்ட ஆயுள், தரித்திரம் நீங்கிறது மட்டும் இல்லை, நீண்ட ஆயுள், செல்வம் செழிக்கும், ஜீவனம் நன்கு பெருகும், வர்த்தகம் நன்காக இருக்கும், லாபாதங்கள் நல்லா சொல்லிப்பீங்க, வண்டி வாகன சுகபாக்கியம் நடக்கும், குடும்பத்தில் திருமண பாக்கியம்லேருந்து குழந்தை குட்டி பாக்கியம்லாம் எல்லாம் கிடைக்கும். அவர்களுக்கு ஏற்றமான வாழ்க்கை இருக்கும். சோகத்திலேயே மூழ்கி போன குடும்பங்கள்லாம் இனி புத்தொழி பெற்று நல்ல சிறப்பாக வாழும். பிரிந்தவர் கூடுவர். இனிமேல் திருமண பாந்தங்கள்லாம் இப்போ கட்டாக பிரிஞ்சு போகாது. உறவுகள் நல்லுறவு இருக்கும். ஒருத்தருக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி, வேதனை, சந்தம், பிரிச்சு, தொலைப்பு, எழுப்பு இதெல்லாம் நீங்கி நல்ல அருமையான ஒரு நல்ல வசந்த காலமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த சொல்லி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த ஆனி மாத பலன்களை பார்க்கும்போது ஆனி மாதம் ஜூன் 15 ஜூலை 16 வரை உள்ள இடப்பட்ட காலம்தான். இந்த கிரகனுடைய கோச்சார நிலை, கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கும்போது எந்த அளவுக்கெல்லாம் அவங்க எல்லா ராசினியர்களையும் அது ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட் தனித்தன்மை கொடுத்துருக்கு. கும்பத்தில் எப்போதுமே யார் வந்தாலுமே எங்களுக்கு மாத்திரம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு சூழ்நிலை நன்னம் அவங்களுக்கு. இந்த கன்சீல்டு கிரகம் இது. அந்த வீட்டில் மாத்திரம் வெளிப்படையாக ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்களுக்கு இயற்கையாக அந்த மனோநிலை இருக்கும், டெண்டன்சி அவங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா சௌக்கியம், ஆனந்தமாக எல்லாம் வசதியோடு தான் இருப்பாங்க. அந்த கும்ப ராசி நேயர்களை பொறுத்தவரை தனாதிபதி குரு அவர் வீட்டிலே இருக்கார். அயனசைன போகஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரன், மகரத்து சனி அங்கேயே இருக்கார். வக்கர நிலை இருந்தாலும் தன்னுடைய பார்வையை சந்தோஷமாக, திருப்தி, ஆனந்தமாக இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பார் குருவை. தற்போது குருவோட செவ்வாய் இருக்கார். செவ்வாய் உங்களுடைய வீரியஸ்தானாதிபதி மட்டும் இல்லை, கர்மஸ்தானாதிபதி. தொடர்ந்து அந்த செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு சனீஸ்வரன் பார்த்துட்டுருக்கார். மீனத்தில் இருக்கிற வரைக்கும் தான். இந்த ஆனி மாதம் 4ஆம் தேதி சுக்கராச்சாரியார், உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போய்டுறார். மேஷத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு கிரகநாதன் அல்ல, அது முதல்ல வச்சுக்கோங்க. எந்த வீடும் அவருக்கு கிடையாது. ராகு கிரகநாதன் அல்ல. ஆனாலும் ராகு செயல்படும் போது செவ்வாயினுடைய ஒரு கேரக்டரை வச்சு செயல்படுறார். ஐயோ இவன் வேறு நமக்கு என்ன பண்ண நினைக்காதீங்க, அருமையாக இருக்கும். செவ்வாய் கவலைப்பட தேவையில்லை. அந்த செவ்வாயும் குரு ஒன்றா உட்காந்து பார்த்துன்னு இருக்கும்போது செவ்வாய் மேஷத்துக்கு போகிற காலம் 26 அந்த மாத கடைசியில் போவார். ஜூன் 25, 26 போகிறது. அது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி புதன் ரிஷபத்தில் இருக்கிற புதன் மிதுனத்துக்கு போவார். சுக்கராச்சாரிய ரிஷபத்திலே இருப்பார். இந்த சுக்கரனோட புதன் உட்கார்ந்து அருமையாக உங்களுக்கு பாலன் பண்ணுவார். உங்களுடைய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற புதனும் சுகஸ்தானாதி சுக்கரன் சேர்ந்து நிறைய விஷயங்களும் உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த சப்தமாக சூரியன் பூர்வமணியில் உட்கார்ந்துருக்கார். ராகு தன்னுடைய பாறையில் பார்க்குறானே அப்படின்னா அது தகுந்த மாதிரி பல ஏற்பாடு பண்ணிட்டார். புதனும் அங்கே போயிட்டார். அது போகிறதுக்கு முன்னாடி மேஷத்துக்கு செவ்வாய் வரத்துக்கு முன்னாடி செவ்வாயினுடைய காலில் தேவதையில் நிற்க வச்சு, செவ்வாயை புதன் கால் நிற்க வச்சு, மிருகசீஷத்தில் இவர் தன் காலில் புதன் அங்கே நின்று சத்தம்படா நட்சத்திர பருவத்தை பண்ணி அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து மாற்றி விட்டுறாரு.
எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக பண்ணுறது பாருங்கள். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒரு தனக்கு பாதிப்புகள் இது மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக தான் இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி புதன் சொல்லப்படாது, நன்னாவே உங்களுக்கு பிரமாதமாக நாடகம் ஆடி வாங்கி கொடுக்குறாரு. ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த தாட்டி தூக்கி லிஃப்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம இப்படி தான் போயிட்டுருப்போம்னா நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்களை வெளி உலகத்தில் உங்களுக்கு மாற்றிக்க சந்தர்ப்பம் நிறைய கொடுத்துருக்கு. உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியல, இப்போ தெரிய போகிறது எல்லாமே. கீர்த்தி, பெருமை, உற்சாகம், பப்ளிக் ரிலேஷன்ஸில் நிறைய நீங்கள் பண்ணுவீங்க, கச்சக்காக பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு பாதகமாக தான் வந்து தொலைக்கிறது. என்ன பண்ணுறது இதனால்? அது உங்களுக்கு அனுகூலமாக இனிமேல் நிறையவே வரும். உங்கள் பேச்சு கேட்குறதுக்கு, உங்கள் திறமை கேட்குறதுக்கு, உங்களை பயன்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமாக இனிமேல் வந்து உங்கள் டைம் பிஸ்னஸ்லே நீங்கள் தான் கன்சல்டன்சி, நீங்கள் மேனுஃபேக்சரிங், நீங்களே டீலர், நீங்களே சொந்த கூட்டுறவு வச்சு உங்களோட தொடர்பு கொண்டு உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸை வச்சு எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் திறம்பட செயல்படுத்துவாங்க. மெடிசின் கொண்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டு எல்லாமே நீங்கள் தான் பண்ண முடியும் அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன், ஆராய்ச்சித்திறன் எக்கச்சக்கமாக இருக்கும். உங்களுடைய ஆராய்ச்சி இந்த துறையிலும் பார்க்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா குறைஞ்ச முதலீடு அதிக ஆதாயம் இல்லை, நிறைய விஷயம் சொல்லக்கூடியவர். படைப்புகள்லாம் பண்ணுறாங்களே, எப்பெல்லாமா பண்ணுறாங்களே, சின்ன சின்ன எளிமையான லோ காஸ்ட்டில் யார் வேணால் பண்ணக்கூடிய அளவுக்கு சாதனங்கள்லாம் பண்ணுறாங்களே, இவங்க தான் அதிகம். அது காரணம் மெயின். கும்பராசி இது மாதிரி இங்கே ஒரு திறமை உள்ளவங்க யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அவங்க திறமை வெளிப்படுறதில்லை, அமுக்கிடுறாங்க. அதுதான் இனிமேல் நடக்காது. அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் கொண்டுறதுக்கு பல முறையில் எல்லா நவகிரகங்களை வச்சு கையாண்டிருக்கார் புதன். சிறப்பாக அமைக்கூடிய இந்த காலத்தில் தனாதிபதி குரு எப்போதுமே அங்கே இருக்கார். கவலையே இல்லை. இனிமேல் ரொட்டேஷன் பணம் இருந்துகிட்டே இருக்கும், லாபம் வந்துகிட்டே இருக்கும். நஷ்டம் தவிர்த்து நிறைய செலவானாலும் நிறைய தொடர்ந்து செலவுகள், வருமான செலவுகளாக இருக்கும், அனுபவிக்க செலவாக இருக்கும், அந்த பாக்கியங்களை அனுபவிக்க செலவாக இருக்கும். எல்லா வீட்டும் நடந்த பணம் பாழாகாது. இந்த மாதத்துலேருந்து நன்னாவே இருக்கிறது. பொருள்கள்லாம் விரயமாகாது, தேவையில்லாத விரயத்தில் ஆகாது. நல்ல வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை கிடைக்கிறது. எத்தனை இந்த கும்பத்தில் மொத்தம் பாதி டைவர்ஸ் கேஸாகவே நிறைய இருந்திருக்கு, இல்லை கல்யாணமாகவே இருந்திருக்கு. அதை நான் என்னன்னு சொல்லலை, சனீஸ்வரன்லாம் கேட்கணும். இப்போ அது பரல, இவங்களுக்கும் வாழ்க்கை அமைப்பு கொடுத்து நல்லபடியாக எல்லா வாழ்க்கையிலும் நிறைய சிறப்பாக கொடுத்துருக்கான். இந்த மாதம் நம்பினா நம்மாட்டம் போங்க. போன மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நிறையவே. இந்த கடாட்சம், குரு கடாட்சம் அவளுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் குரு கடாட்சம் வந்தால் எல்லாத்துலேயும் ஏற்றம் தானே. விட்டு போனதெல்லாம் நல்லா முடிஞ்சது. காரியெல்லாம் இழுபறி கேஸெல்லாம் ஒன்றுமே இருக்காது. தானாக வந்து வலியை முன்னு எல்லா நிறைவேற்றிடும். குழந்தை குட்டி பசங்களுடைய வாழ்க்கை அமைப்பு, பிரிஞ்சு போன உறவுகள், கணவன் மனைவி எல்லாமே அந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் ஒற்றுமையாக இயங்கும். குடும்பம் குதூகலமாக இருக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் தனாதனம் சிறப்பாக இருக்கும். இவங்க தான் எல்லாத்துக்குமே காரண காரியமாக இருக்காங்க. சனீஸ்வரனுடைய முக்கியமான கர்த்தா கும்பராசி வந்தவங்க. அவங்களுடைய தொடர்பு இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றும் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வெளியூர் பார்த்து ஏமாந்துருக்கோம். உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் செயல்படுத்தினா இவங்க நரம்புகள் பாழாகாமல் இருக்கணும்னு அவங்க தான் மெயினாக. இல்லை செவ்வாய் போட்டு நாசம் பண்ணிவிடும். நத்துக்கு உணர்ச்சிகள் பொங்கி நாசம் பண்ணி இவங்க அழகாக பேலன்ஸ் பண்ணி சீர்படுத்தி டாக்டர்கள் அவங்கெல்லாம் அமைதி கொடுப்பாங்க, ஆனந்தம் கொடுப்பாங்க. அத்தனை விஷயத்தில் இவங்க தான் எல்லாமே எக்ஸ்பர்ட்டு. டாக்டர் நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்தில். ஸோ எல்லா காரண காரியங்களாக இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் பார்த்தோன்னா, இதெல்லாம் பார்த்தோன்னா எளிமையான வாழ்க்கையில் அலோபதி தவிர இந்த இதுக்கு டாக்டர்லாம் பார்த்தோன்னா இவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆயுர்வேதம், இப்போ அலோபதி நிறைய பண்ணுறாங்க. அவங்க இல்லை பிஸ்னஸ் கைடன்ஸ், அவங்க தான் அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, தொழிலில் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் நல்லா இவங்க பண்ணக்கூடியவங்க. அதுவும் நிறைய இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. எப்போதும் சுயசார்பு பெற்றவங்க தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க. இவங்க கைடன்ஸ் கேட்டான்னா முன்னுக்கு வரலாம், இல்லைன்னா மேலே அவங்க சௌரின்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க இவங்க ஒரு டைப்பான ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் விஷயம் உள்ளவங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அது சமுதாயம் ஒரு நாள் ஏற்றுக்காது. இதில் அதுக்கு தன்னுடைய வாழ்க்கை எப்படியோ அப்படி தான் அவங்க பார்த்து இவங்களுக்கு இந்த ஆட்டி வரிஞ்சு கட்டின்னு கொடுத்துருக்காரு. குரு சொல்லப்படாது. சனீஸ்வரன் ராசிநாதன் பின்னாடி ஐநசரில் உட்காந்து நல்லா தொடர்ந்து பார்த்துன்னு அக்கரமனாலும் புலவட்டத்தில் ஒரு கை பார்த்துட்றோம். நல்லா நமக்கு வேணும் சொல்லிட்டு வாங்கி அவருக்கும் தனத்தை கொடுத்துட்டு தன்னுடைய மகரத்துக்கும் தனத்தை கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டார். அவ்வளோ பெரிய சனீஸ்வரன் இந்த வாட்டி செம்மா பண்ணி மகரம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல தடவை. மகரம் கும்பத்துக்கெல்லாம் எல்லாமான ஏன்னா உழைப்பாளிக்கு நன்னா இருந்தால் தான் நம்ம தின்ன முடியும்.
வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு டெக்னீஷியனும் இவங்கெல்லாம் வந்து எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸு ஃபினிஷிங் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் தான் நமக்கு அனுபவிக்க முடியும் எதுவுமே இல்லையா. அதனால் இந்த வருஷம் ராஜாவார் சனீஸ்வரன் நன்னா பண்ணிட்டார். ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கங்கே பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்றாயிடுது. கூட்டு குடும்பம் வியாபாரங்கள்லாம் கூட்டு வியாபாரமாகிடுறது. எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த கமிஷன் நிறைய வெளியில் ஆட்களை பண்ணுறதெல்லாம் போய் இவங்களே தனி கமிஷன் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது, எல்லா வியாபாரங்களும் இருக்குது. அதனால் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு குறைச்சல் இல்லை, வறுமையெல்லாம் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது, தத்திரம் ஒன்றும் பண்ண முடியாது, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது தொப்பு பொய் அவ்வளவு. ஏன்னா இத்தினூண்டு தான் துட்டு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் வேலைக்கு போன்ற கருத்தை விட்டுட்டு செஞ்சிங்கன்னாலே உங்களுக்கு 4 இடத்துல வேலை நிறைய சம்பாதிச்சுன்னே இருக்கலாம். இப்போ வந்து பகுதி நேர ஒர்க்கு தான், யாரும் முழு நேர ஒர்க்கு போகிறது இல்லை. அதனால் நமக்கு வேலையை முடித்தா உடனே காசு பணம் வராமல் செஞ்சுட்டு போல் சொந்தமாக இல்லை உங்களுக்குள்ளே கூட்டாளியை சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் காலை தூக்கி போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இந்த மகர கும்பம் சனி மொத்தம் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவுகள்லாம் அதிகமாகவே இருக்காது. ஏன்னா கஞ்சனம் யோசிச்சு செலவிப்பாங்க, பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆடம்பரத்துக்கு போக நெசசிட்டியே அவங்க இருக்காது. அதனால் இவங்களுக்கு எப்போதும் செல்வம் எல்லா காலத்துலையும் இருக்கும். கடன் உபாதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, வியாதியும் ஒன்றும் பண்ணாது, நல்ல தூக்கம் ஓய்வு. ஏன்னா மெகாவாக நினைக்க மாட்டாங்க. இது போதும் நினைப்பாங்க. ஒவ்வொரு நினச்சி அந்த மனக்கோட்டையில் பட்டு போகவே மாட்டாங்க. இது போதுன்ட்டு ஒதுங்கிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு எப்போதும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், விழிப்புணர்வு நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வரும், நல்ல சாப்பாடு எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, என்ன திருப்தியாக இருக்கும், கவலையே பட மாட்டாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட சனீஸ்வரனுக்கு இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் உள்ள புதன் வந்து மகரத்துக்கு கும்பத்துக்கு பார்க்கும்போது கும்பத்தினுடைய 8ஆம் வீட்டு அதிகாரியே புதனாக இருக்கார். ஆனால் அவரே பூர்வ புண்ணியாதிபதி. அந்த 8ஆம் வீட்டு அதிகாரிங்க இந்த பூர்வ புண்ணிய பெரும்பாலும் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கெடுதல் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லி அவாய்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் 8ஆம் வீடு கொடுத்துருக்கு. அந்த பூர்வ புண்ணி சம்மந்தப்பட்ட அவர் இந்த அதே கிரகநாதன் 8ஆம் வீடு அதிகாரம் தான் இதுதான் பண்ணுவார். நீங்கள் நல்லா பார்க்கலாம். டு அவாய்டு ரிஸ்க்கு, லாஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, டேமேஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வழி சொல்லி உங்களுக்கு காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடியது தான் அந்த பூர்வ புண்ணியாதி வேலையே. புரியுங்களா? அதெல்லாம் பூர்வ புண்ணின்னு வச்சுருக்கிறதுக்கு பேர். எல்லா விதத்துலையும் ஏற்றமான அமைப்பை கொடுத்துருக்கார். ரிஸ்க் அண்ட் அன்சர்டி லைஃப்பில் எல்லோரும் நிறையவே இருக்குது. அவங்கள காப்பாற்றி கரை செய்கிறது கண்ணு முன்னாடி நடக்கிறது பார்க்குறோம். அத்தனை ஆபத்துகள் மலிஞ்சிருக்கு இந்த சமுதாயத்தில். இப்படி நம்ம நிமிந்து வாழறோன்னா பகவான் கருணை தான். நம்மளை இத்தனை கஷ்டங்கள் வழியறதுக்கு காரணம் நம்மளுடைய சாத்தியமான குணங்களால் தான். நம்ம விட்டு கொடுத்து போகிறது சாத்தியமான குணங்கள் தான் வருது. அதனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் அடி 0 எடுத்து கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.